ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியும் வழக்கம் போல அடிக்கடி நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் மீளவும் வழங்கியிருக்கின்றோம். ஏனென்றால் எத்தனை தடவை அதை பற்றி நாங்கள் பேசினாலும் அந்த விடயங்களில் நாங்கள் திரும்ப திரும்ப மாட்டிக்கொண்டே இருக்கின்றோம். சாதாரண பொதுமக்கள் முதல் படித்தவர்களை அந்த ஏமாற்று அந்த மோசடியாளர்களிடம் சிக்கிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுதான் கணனித்துறை சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்து மக்களை ஏமாற்றக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் இன்று பயிரப்போகிறோம். அந்த வகையில் கணனி அவசர தயார்நிலை குழுவின் விசாரணை பிரிவு அதிகாரியான திருமதி டிலானி நடராஜ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீண்ட இடைவெளியின் பிற்பாடு மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் முதலில் நாங்கள் கணனி அவசர தயார்நிலை குழு CERT அமைப்பை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகளில் நாங்கள் செய்து அதை பற்றி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினாலும் அதை பற்றி போதிய விளக்கம் மக்களிடம் இல்லை. எனவே உங்களுடைய CERT அமைப்பை பற்றி சொல்லுங்கள். CERT அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது, இது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இருந்தது உண்டு. பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜிக்கு நாங்கள் மாற்றினாங்க. மறுபடியும் இப்போ பாதுகாப்பு அமைச்சின் கீழ் தான் எங்களோட நிறுவனம் செயல்பட்டு கொண்டு வருது. இதனூடாக அரசாங்க வலைத்தளங்கள் gov.lk போன்ற வலைத்தளங்களுக்குடான பாதுகாப்பை முன்கொண்டு தான் நாங்கள் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க. காலப்போக்கில் இலங்கையில் இணைய பாவனை அதிகரிப்பின் காரணமாக அதில் ஏற்படுற பாரதூரமான விளைவுகள், உதாரணமாக சொல்லப்போனால் மோசடிகள், ஹேக்கிங் போன்ற பல இதுகளுக்கு இலங்கையில் ஒரு தனியாக ஒரு அமைப்பு தேவைப்பட்டது. அதன் காரணமாகத்தான் CERT முழுவதுமாக இப்போ இயங்கி கொண்டு இருக்கிறது. இதில் நாங்கள் டெக்னாலஜி பக்கம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். சட்ட ரீதியான சட்ட ரீதியாக நீங்கள் போக வேணுமெண்டா கண்டிப்பாக CID-டாகத்தான் கம்ப்ளைண்ட் பண்ண வேணும். இப்போ நான் சொன்னது போல் டெக்னாலஜி வைஸ் என்று சொன்னால் எவ்வாறு இணையதளங்களை பாதுகாக்கிறது, உங்களோட கம்ப்யூட்டர்களை எவ்வாறு பாதுகாக்கிறது, உங்களோட தொலைபேசிகளை நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வங்கி கணக்கு இலக்கங்களோ அல்லது உங்களோட பர்சனல் நீங்கள் பயன்படுத்துகிற மொபைலில் இருக்க அவ்வளவு ஆப்ஸ்களையும் எவ்வாறு பாதுகாப்பது, மற்றது இணையதளங்களூடாக எவ்வாறு பாதுகாப்பான முறையிலான கொடுப்பனவுகளை செய்கிறது போன்ற பல விஷயங்களை CERT நிறுவனம் மக்களுக்கு தெரிவிக்கிறது. எவ்வாறாக பாதுகாப்பாக நீங்கள் இயங்க வேணும் என்று சொல்லி கொடுக்குது. பட் இதையும் மீறி நிறைய பேர் மோசடிக்குள்ளே சிக்கிக்கொள்கிறாங்க. அதிலிருந்து எவ்வாறு மீள்றதுக்குமான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் இதை சொல்றோம். நிச்சயம் இன்றைய நிகழ்வாயிலாக பலருக்கு இந்த நிகழ்வு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக நிச்சயமாக அமைந்திருக்கும். ஏனென்றால் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட இந்த ஸ்கேம், இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பது உண்மைதான். அந்த வகையில் பல விடயங்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். சமீபத்தில் எந்த விதமான ஸ்கேம் மோசடிகள் அதிகமாக நடந்து கொண்டு வருகின்றது? இப்போ இலங்கையில அதிகூடிய அளவில் பாதிக்கப்படுறதுன்னு சொன்னால் மக்கள் வாட்ஸ்அப் ஸ்கேம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரிடம் இருந்து, சாதாரணமாக உங்களிடம் கடனை கேட்டுக்கொள்ளாத ஒரு நபரிடம் இருந்து அவங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் செய்யப்பட்டு 1 லட்சம் போன்ற பணப்பெறுமதி கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிறதுல 100க்கு 90 பேர் இந்த வாட்ஸ்அப் ஹேக்குக்கு ஆளானவங்களாக தான் இருப்பாங்க இலங்கையில். என்ன எங்களோட டேட்டா, எங்களோட தரவுகளின்படி கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலான வாட்ஸ்அப் அக்கௌண்டுகள் போன மாதத்தில் மட்டும் ஹேக் ஆயிருந்தது. அதாவது சமூகத்தில் இருக்க மிகப்பெரிய புள்ளிகள், உதாரணமாக சொல்ல போனோம்னா பாடசாலை ஆசிரியர்கள், அதிபர்கள் மற்றும் மத தலைவர்கள், இலங்கையில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்களோட CEO போன்றவர்களோட அக்கௌண்ட்ஸ் தான் ஹேக் பண்ணுறாங்க. இது எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், குறிப்பிட்ட உதாரணமாக சொல்லும் பாடசாலை அதிபர் என்று சொல்லி அவருக்கு ஒரு கால் ஒன்று வருது. நாங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று ஜோனலில் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். உங்களை நாங்கள் அந்த லிங்க்குள்ளே போட பார்க்குறோம், எங்களால் உங்களை அனுப்ப முடியாமல் இருக்குது. உடனடியாக உங்களோட ஃபோனுக்கு பாருங்கள், ஒரு 6 இலக்கம் கொண்ட ஒரு OTP ஒன்று வரும். அந்த இலக்கத்தை கொடுங்க, நாங்கள் உங்களை அந்த ஜூம் லிங்க்குக்கு ஜாயின் பண்ணி விடுறோம். இந்த பாடசாலை அது உதாரணமாகத்தான் நான் சொல்கிறேன். இவரும் அது வாட்ஸ்அப்பில் வந்த OTP என்று தெரியாமல் அதிலே இருக்கும் டூ நாட் ஷேர் உண்டு. பட் அதையும் மீறி ஆக்கள் அந்த நேரம் இருக்கிற ஒரு புரிதல் இல்லாத ஒரு தருணத்தில் டக்குன்னு ஷேர் பண்ணிடுவாங்க. இப்படி ஷேர் பண்ணும் பொழுது அங்கால இருக்கிறவர் என்ன செய்கிறாருண்டா, இந்த குறிப்பிட்ட நபரோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அவரோட கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுறாரு. இப்படி கொண்டு வந்த பிறகு இவர் என்ன செய்யறா, அந்த குறிப்பிட்ட கண்டெக்ஸ்ட்கள் போயிட்டு இருக்கிற சிலர் நான் பர்சனலாக நான் சொல்லணும்னா சில முக்கியமான படங்கள் வச்சுருப்பாங்க. அந்த படங்கள்லாம் தங்களோட பேக்கப்கள் எடுத்துக்கொள்ளுவாங்க. அதன் பிறகு பின்னால் அதை ஏதாவது ஒரு மோசடிக்கு பயன்படுத்துவாங்க. இந்த நபரோட அந்த குறிப்பிட்ட அந்த படங்களை வச்சு இவர் ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி மோசடியில் வேறு ஒரு பண மோசடிகளுக்கு ஆளாக்க பார்ப்பாங்க. அல்லது பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நான் உங்களோட இந்த படத்தை பார்த்துட்டேன், நீங்கள் இவரோட இருக்கிற இந்த படங்கள் என்னட்ட இருக்குது, இந்த படங்களை நான் வெளியிடாமல் இருக்க வேணுமெண்டா இவ்வளோ பெருமதியான தொகையை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிடுங்க போன்றவை.
மூன்றாவதாக வந்து பணம். இன்னொரு எனக்கு அவசரமா ஒருத்தருக்கு பணம் செலுத்த வேணும், என் அக்கௌண்ட்ல இருந்து போட இல்லாம இருக்கு, உடனடியாக காசை போடுங்கன்னு சொல்லி உடனே அந்த மற்ற நபர் என்ன செய்வாங்க, இவ்வளவு காலம் கால் பண்ணாத ஒரு பிரின்சிபல், நம்மகிட்ட உதவி கேட்காத ஒரு நபர் முதல் தடவையா கேட்கிறாரு, உடனே இமிடியேட்டா காசு போட்டுருவாங்க. அதை யோசிக்க மாட்டாங்க, அவங்க சொல்ற நபர் காசு போட்டுருவாங்க. இப்படி 2-3 பேர் காசு போட்ட பிறகுதான் அந்த குறிப்பிட்ட நபருக்கு நார்மல் கால் பண்ணி கேட்டோன்னு தான் தெரியும் அவருடைய அக்கௌண்ட்டே ஹேக் ஆயிருக்குதுன்னு சொல்லி. நாங்க என்ன சொல்றோம்னா, அக்கௌண்ட் ஹேக் ஆன பிறகு இமீடியட்டா 24 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. சாதாரணமாக நாங்க கொழும்புல இருக்கிற ஒரு நபர் என்று சொன்னா நாங்க எங்களோட ஆஃபீஸுக்கு வர சொல்லுவோம். நான் ஏற்கனவே கூறினது போல BMSHல தான் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரங்கள் வேணும் அந்த ஹேக்கரிடம் இருந்து போராடி உங்களது அக்கௌண்டை மீட்டு உங்களிடமே ஒப்படைப்பதற்கு. நாங்க அதை தெளிவா சொல்லிடுவோம். கால் பண்ணி சொன்னா சொல்லுவோம், உங்களால 2 மணி நேரங்கள் குறைஞ்சது எங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடியுமா இருந்தால் போனோட வாங்க, சிம்முக்குரிய போனோட வாங்க. ஏனென்றால் எங்களுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படும். நாங்கள் ட்ரை பண்ணும் பொழுது நாங்க வாட்ஸ்அப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணி அமெரிக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ரெக்கவர் பண்ற அதே ப்ராசஸ்ல இருக்கும் பொழுதே ஹேக்கரும் அங்கால தண்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ண, அதாவது 2 ஃபேக்டர் போன நடைமுறைகளை பயன்படுத்தி ஸ்ட்ராங் பண்ண பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஃபைட் மாதிரி தான். அப்போ அங்கே வந்து மீட்டெடுத்தவங்களுக்கு தெரியும். நாங்கள் அது நியூஸ் பேப்பரில் கூட நாங்கள் கணக்கை இதை பற்றி நாங்கள் போட்டிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை போராடி எடுக்க எங்களுக்கு சில காலம் தேவை. ரிவர்ஸ் ஹேக் பண்ணி அந்த ஆளை கண்டுபிடிக்க இயலாதா? இல்லை, செய்த நபரை கண்டுபிடிக்க இயலாது. பட் உங்களோட அக்கௌண்ட்டை நாங்கள் திருப்பி உங்களோட கையில் ஒப்படைப்போம், அது செய்வோம். ஆனால் குறிப்பிட்ட சொல்லுங்க, ஒரு 5 மணி நேரத்துக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் வந்து ஹேக் செய்யப்பட்ட ஹேக்கர் கையில் இருந்ததுண்டா 5 மணி நேரங்களுமே உங்களோட வங்கி கணக்கோ அல்லது உங்களோட பர்சனல் புகைப்பட தரவுகளோ இருந்திருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஆகையால தான் எந்த அவசர நிலையிலுமா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்ததுண்டா, OTP வந்ததுண்டா, முதல்ல பாருங்க அது எங்க யார் கொடுத்தது, இதை ஷேர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க, பிறகு நானே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஒரு வார்த்தை கேட்டீங்கன்னா அதோட அந்த கதை முடிஞ்சது. நிறைய பேர் உண்மையாவே சொல்ல போனா நாங்க இப்படி ப்ரோக்ராம் வந்து செய்த பிறகு நிறைய பேர் அப்படி ஒரு அவேர்னஸ் ஒன்று எடுத்துட்டு நல்லா கால் கதைச்சு முடிஞ்சோன்னு கேட்பாங்க, நானே உங்களுக்கு இந்த OTP ஷேர் பண்ண வேணும், உங்களுக்கு தரமாட்டேன் அப்படி சொல்லி கட் பண்ணிட்டு எங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் மிஸ் இப்படியெல்லாம் சொன்னனால எனக்கு இப்படி ஒரு ஸ்கேமுக்குள்ள நான் மாட்ட போனேன், நான் வந்து அதுலேருந்து மீண்டுட்டு இந்த பாருங்க அது நான் கதைச்ச ரெக்கார்டிங்னு சொல்லி. உண்மையாக அதெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போக அந்த நம்பர்களூடாக நாங்கள் நிறைய ட்ராக் பண்ணி எடுப்போம், டீட்டெயில்ஸ் எடுப்போம். ஸோ ஆகையால் மக்கள் வந்து எந்த நேரம் வார மெசேஜஸை வாசிக்கும் பொழுது யாரும் OTP கேட்டால் உடனே கொடுக்க வேண்டாம். தற்சமயம் இன்னொரு நபர் காசு போட்டிருந்தா நீங்கள் கண்டிப்பாக அந்த நபருக்கு காசு கொடுக்கத்தான் வேணும். ஏன்னா அவர் சொல்லுவார், நான் நீ நினச்சி தான் நான் காசு போட்டேன், ஆனப்படியால் காசு எனக்கு தாங்கன்னு அவங்க கேட்பாங்க. ஆகையால இதெல்லாம் பெரிய, அதாவது போலீஸுக்கு கொண்டு போயிட்டு பிறகு சம்டைம்ஸ் அந்த அக்கௌண்ட்ல வந்து காசு இருக்காது. உடனடியாகவே ஹேக்கர்ஸ் வந்து பணத்தை பரிமாற்றம் செய்யும் பொழுது குறிப்பிட்ட அந்த வங்கி கணக்குல வச்சிருக்க மாட்டாங்க. அதை ஒரு 4-5 அக்கௌண்ட்டுக்கு மாற்றி கடைசியாக அது வந்து கிரிப்டோ கரன்சியாக கன்வெர்ட் செய்யப்படும். அதுக்கு பிறகு எங்களுக்கு அதனை ட்ரேஸ் பண்ணுவதற்கான வழிமுறைகளே கிடையாது. சரி, இப்பொழுது இந்த விடயங்களை சொல்லும்போது தொடர்ச்சியாக இது பாதிக்கப்பட்ட நபர்கள் அதிகரித்து தான் இருக்காங்க. நான் கேட்கும்போது பலர் என்னுடைய நண்பர்கள் இந்த விடயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் அந்த பேங்க்ஸ் அதிகமாக எச்சரிக்கையாக நிறைய டெக்ஸ்ட்டுகள், மின்னஞ்சல்கள் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. போலி பேங்க் இணையதளங்கள் கூட உருவாக்கி இப்படியான ஸ்கேம்கள் அதிகமாக நடப்பதாக கூறப்படுகின்றது. அது தொடர்பாக கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்னு சொன்னா, நீங்க Facebook போன்ற சமூக வலைத்தளங்கள்ல கூடவே, நான் Facebook என்று சொல்றது வந்து சமூக வலைத்தளம் என்றால் மிகுதியானவர்கள் வந்து Facebook தான் பயன்படுத்துறாங்க. இதில் நீங்க பார்த்து கொண்டும் பொழுது பாருங்க, ஏதாவது ஒரு லிங்க் கொண்டு வரும். இந்த பேங்க் இலங்கையில் உண்மையாக பிரபலமான ஒரு வங்கி இதனால பாதிக்கப்பட்டது தான். இந்த வங்கியில இருக்கிற வைப்பு வந்து இப்பொழுது நாங்க வந்து வட்டி விதம் இவ்வளவு தாள அதிகரித்திருக்கிறோம், உடனடியாக இந்த லிங்கை கிளிக் செய்து அந்த வட்டி விதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த லிங்க் வந்து எங்களுக்குமே வந்திருக்கிறது. பிறகு என்ன செய்வோம்னா டக்குண்டு நாங்க கிளிக் பண்ணிடுவோம், என்னட்ட அந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, நான் இப்பொழுது உண்மையாக வைத்திருக்கிறேன். உண்மையாக பாதிக்கப்பட்ட நபர்களும் எங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வயதான அம்மா, அவங்களோட ரிட்டைர்மெண்ட் ஃபண்ட் அதில் தான் இருந்தது. குறிப்பிட்ட அந்த வங்கியிலேருந்து வந்த அந்த மெசேஜ் அவங்க கிளிக் பண்ணிட்டாங்க. கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க போலியான ஒரு வலைத்தளத்தை கொண்டு போனது. அதாவது குறிப்பிட்ட அந்த வங்கியை போன்ற கிட்டத்தட்ட எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரு கேபிட்டல் ஒரு சிம்பிள் எடுத்த மட்டும் மாற்றி போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கியிருந்தாங்க. இந்த பெண்மணியும் அதில் போயிட்டு அவரோட யூசர் டீட்டெயில்ஸ், பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்த உடனே உண்மையான ஆப்புக்கு அவங்க ஹேக்கர்ஸ் போயிட்டு இந்த பெண்மணியோட அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி அதில் இருந்த FDயை க்ளோஸ் பண்ணி வித்ட்ரா பண்ணி, அதாவது FDயை வந்து அப்லிப் பண்ணி இந்த குறிப்பிட்ட அந்த நபர் வந்து
தண்ட அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் முழுக்கையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டார். மாற்றும் போது அந்த செயின் மூலமாக அதை கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல, ஏன்னா போலியான நீங்க இணையதளத்துல உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தா பிறகு அந்த ஹேக்கர் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு தண்ட உண்மையான அந்த குறிப்பிட்ட வங்கியில போயிட்டு அந்த பதிவுகளை போடுறாரு. யூசர் நேம், பாஸ்வேர்ட், மற்ற டீட்டெயில்ஸ்களை போட்டு தான் வந்து அதை ரிகவர் பண்ணி எடுத்துக்கொள்றாரு அந்த அக்கௌண்ட்டை. குறிப்பிட்ட போலியான இணையதளத்தினூடாக உண்மையான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்களை பெற்றுக்கொண்டு தான் செய்கிறாங்க. அப்படி செய்த பிறகு நீங்கள் குறிப்பிட்ட இப்போ அந்த பேங்க் வந்து அதை பற்றி மானிட்டர் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க இப்போ சரியான மாதிரி டைட்டான ஒரு செக்யூரிட்டி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இலங்கையில் ஒரு பிரபலமான வங்கி வந்து இந்த ஸ்கேமுக்கு மாட்டப்பட்டது. இவ்வளவு பலவீனமான கட்டமைப்பு வைத்துக்கொண்டு எப்படி மக்களுடைய நிதிகளை பாதுகாப்பது? அது மிகவும் சிக்கலான விடயம். என்ற சமீபத்தில் நிறைய மெசேஜ் வருது பேங்க்ல இருந்து, மெயில்ஸ்ல இருந்து. மக்கள் அதை சரியான விழிப்புணர்வோடு இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நேரத்தில் திருமதி டிலானி அவர்களே, ஸ்கூல் ஸ்கேம்ஸ் அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. அது தொடர்பாக இப்போ நீங்கள் இதை இப்படி நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாத விஷயங்கள் வந்து நிறைய ஸ்கேமுகள் இருக்குது. ஸ்கூல் ஸ்கேம்ண்டா நிறைய விஷயங்கள் இருக்குது. பெற்றோர்கள் இதை கொஞ்சம் அவதானமாகவே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுலேருந்து மீள்றது எப்படி என்று சொல்றது வந்து இன்னுமே எங்களுக்குமே சரியான ஒரு வழிமுறையை சொல்ல இல்லாமல் இருக்குது. உதாரணமாக சொல்ல போனால் இப்போ டார்கெட் பண்ணுறாங்க வந்து 1:30லேருந்து 2:30 வரைக்கும். குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து பாடசாலை விட்டு வீட்டை வர டைம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. இத்தனையாம் வகுப்பு படிக்கிற இந்த பிள்ளை உங்களோட மகள் தானே, பாடசாலை பாதை கிராஸ் பண்ணும் பொழுது வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகி உடனே நாங்கள் இப்பொழுது கொழும்புக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இது உண்மையாக எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக காலி பக்கம் இல்லை ஒருத்தர் கால் பண்ணி சொன்னார், இப்போ நாங்கள் இங்கே கொண்டு போகிறோம், கராப்பிட்டியை கொண்டு போய் கொண்டிருக்கோம், உங்கள் மகளுக்கு சரியான சீரியஸ், நாங்கள் இப்போ ஒரு ஃபார்மஸில் நிப்பாட்டுறோம். அந்த ஆம்புலன்ஸ் சத்தங்கள், கதைக்கிறது, அந்த மெடிக்கல் வேர்ட்ஸ் அதுகள் எல்லாம் கேட்க அந்த தகப்பன் பதறிட்டார். இப்போ ஒரு சிங்களத்தில் சொல்கிறார், ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, அந்த ஃபார்மசிக்குள்ளே போங்க, இந்த மருந்தை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்ல அந்த தகப்பனுக்கு சொல்கிறாங்க இந்த மருந்து வாங்க இவ்வளோ விலை போகும். இப்போ யாருமே அந்த நேரத்தில் வந்து ஸ்லோவாக நெட்டில் போயிட்டு சர்ச் பண்ணியோ அல்லது பக்கத்தில் கடையில் போயிட்டோ விலையெல்லாம் கேட்க போகிறது இல்லை. இந்த மருந்துக்கு இவ்வளோ விலை போகும், இந்த ஊசி அடித்தா தான் உங்களோட பிள்ளை உயிர் பிழைக்கும், உடனே நீங்கள் இந்த காசை வந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு போடுங்க, நாங்கள் இப்போ அந்த ஃபார்மசி வாசலில் நிற்கிறோம், இது அந்த ஃபார்மசிக்குள்ளவரோட நம்பர் 2, இந்த அக்கௌண்ட் நம்பர் 2 சொல்கிறாங்க. இந்த தகப்பன் வந்து பதட்டத்தில் வேறு எதுவுமே தேட மாட்டார், உடனே வந்து அந்த காசை போடணும். இப்படி சொல்லி கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் அந்த தகப்பன் நாளை கழிச்சு நாங்கள் இப்போ கொண்டு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இந்த தகப்பன் வந்து வேறு யாரையும் கண்டெக்ட் பண்ண வழி இல்லை. ஏன்னா பாடசாலை விட்டு வெளியே வந்த பிறகு டீச்சர்ஸ்க்கு அடிச்சு கதைக்க இயலாது, எந்த பிள்ளை வெளியே வந்துட்டா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுண்டு. ஸ்கூல் வேன் டிரைவருக்கு அடிக்க இயலாது, வீட்டை வைஃப் கால் பண்ண 2:10 அவங்களோட வைஃப் கால் பண்ணி கொண்டிருக்க, இவர் ஆன்சர் பண்ணல. ஏன்னா இவர் பதற்றத்தில் எப்படி நான் சொல்லுவேன் இந்த பிள்ளை இப்படி சீரியஸாக இருக்குன்னு எப்படி என் வைஃபுக்கு சொல்லுவேன். இவர் ஆன்சர் பண்ணவே இல்லை. இவர் 2:40 குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலைக்கு சென்று பிள்ளையை தேடி பிள்ளை இல்லாத பட்சத்தில் வைஃப் நிறைய கால் பண்ணியிருக்கா, வைஃபுக்கு எடுப்போம் பார்க்க பிள்ளை வீட்டை வந்துட்டு பிள்ளையில எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இவரும் பதட்டத்துல ஆன்சர் பண்ணல. ஆனா இதுல ஒரு தகப்பனா அவர் மேல நாங்க பிள்ளை சொல்லவே இயலாது. ஏன்னா அப்படி நடந்த அந்த சம்பவங்கள் வந்து அவர் அது ரெக்கார்டிங் எங்களுக்கு அனுப்பியிருந்தாரு. சில கால்கள் ரெக்கார்ட் ஆயிரும், சிலதுகள் வந்து வாட்ஸ்அப்ல கதைச்சிருந்தாங்க. அப்படி ரெக்கார்ட் ஆயிருக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்க கேட்கிறோம் அந்த பேக்ரவுண்ட் சத்தங்கள், ஆம்புலன்ஸ் சத்தங்கள், டாக்டர்ஸ் கதைக்கிற வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க உண்மையா ஒரு நடந்த சம்பவம் போலவே அதை செய்திருந்தாங்க. இப்படி கிட்டத்தட்ட எங்களுக்கு போன கிழமை மட்டும் 5 முறைப்பாடுகள் பதிவாயிருக்கு செய்யறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இந்த உங்களோட பிள்ளையோட விஷயங்கள் வெளியே போயிருக்குமெண்டு? தெரிஞ்சவங்க தான் இல்ல அந்த ஏதாவது இந்த ஜூம் குரூப்ல ஆட் பண்றாங்க இல்லையா, இந்த குரூப்ல இருக்க யாராவது ஒரு நபரோட அக்கௌண்ட் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஹேக் பண்ணாலுமே போதும், மிகுதி இருக்க அத்தனை வகுப்பு பிள்ளைகளோட டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு போயிடும். இதை வந்து விற்பனை செய்யறாங்க. இந்த நம்பர்களை 15 வருஷத்துக்கு முதல் சொன்னாங்க உலகத்தில் மிகப்பெரிய ஆயுதம் கன்ஃபர்மேஷன், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்களை நாங்கள் பாதுகாப்பாக வையுங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். ஆனால் இதில் ஒருத்தர் ஹேக் ஆகினாலும் நீங்கள் யோசிங்க, பாதிக்கப்பட மேபி ஒரு பாடசாலை வகுப்பாசிரியரோட அக்கௌண்ட் ஹேக் ஆகினா போதும், அல்லது ஒரு டியூஷன் கிளாஸோட ஹேக் ஆகினா போதும். ஏன்னா அவங்களாம் நிறைய இந்த ஜூம் கிளாஸஸ்கள் கண்டெக்ட் பண்ணுறவங்க. ஒருத்தரோட அக்கௌண்ட் ஹேக் ஆனா போதும் முழு பிள்ளைகளும் பாதிக்கப்படுவாங்க. நாங்கள் இது வந்து குறை சொல்லவில்லை, நீங்கள் அந்த நேரம் நீங்கள் செய்யறதுக்கான எந்த விதமான அதை ப்ரிகாஷன் சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களோட பிள்ளைக்கு இப்படி நடக்குதுன்னு சொன்னா ஒரு பதட்டத்தில் பெற்றோர் கண்டிப்பாக காசு போட தான் செய்வாங்க. ஏன்னா உங்களோட பிள்ளையோட வயசு, வகுப்பு, இத்தனை வகுப்புல படிக்கிற இந்த பிள்ளைன்னு சொன்னா அதை மீறி வேற ஒன்றுமே கேட்க போறதும் இல்லை. இப்போ இதுலேருந்து எப்படி மீள்றதுன்னு சொன்னால் அதுக்கான இதுகள் நடைமுறைகளுமே நாங்களுமே இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த அரசாங்கங்கள் புதிய மாற்றங்கள்
சட்டங்களை எல்லாம் கொண்டு வருது. இந்த விடயத்தில் குற்றவாளிகளுக்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் ஏதாவது முன்மொழிவுகள் உங்களுடைய அமைப்புகள் ஏதாவது செய்யறதா? இந்த வருடம் மார்ச் இது நாங்க வந்து ஆன்லைன் சேஃப்டி ஆக்டை வந்து நாங்க பாராளுமன்றத்தில் சமைச்சு பெற்றிருந்தோம். இப்போ அதுக்கு வந்து அனுமதி தந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து உதாரணமாக உங்களை பத்தி போலியான தகவல்களையோ அல்லது உங்களை பற்றி அவதூறு பறக்கும் தகவலை பரப்பினாலோ உங்களுக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் ஒன்று நீங்கள் ஃபைல் பண்ணலாம். சட்டத்தரணி ஊடாக ஃபைல் பண்ணி குறிப்பிட்ட அந்த நபரை உங்களுக்கு தெரிஞ்ச நபராக இருந்தால் இன்னும் இலகுவாக. இணையத்தில் பரப்பப்படுறதா தனிப்பட்ட ரீதியில் கதைத்தாலும் அது பிரச்சனை இல்லை, தனிப்பட்ட ரீதியாலும் இணையதளங்கள் அதாவது ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் மூடாக பயன்படுத்தி நீங்கள் செய்கிற எதுக்குமே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். நபர் தெரிஞ்சிருந்தா இன்னும் இலகுவாக கேஸ் முடியும். நபர் தெரியவில்லை என்றால் அதை நாங்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பி அதை தேடி எடுக்கிறதுக்கான நடைமுறைகள் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏனென்றால் இந்த அவதூறு என்பது அதிகமாக, ஏனென்றால் கருத்தியலால் மோத முடியாதவர்கள் வந்து அவதூறுகளால் தான் மற்றவர்களை தாக்குவார்கள் என்பதை சாக்ரட்டிஸ் எப்பயோ ஒரு காலத்தில் சொல்லியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பல சந்தேகம் இருக்கும், பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பார்கள். எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்வது என்பதை நாங்கள் அவசர இலக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு அவசர நிலையில் நீங்கள் 101க்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அல்லது எங்களோட ஆஃபீஸ் BMACHல இருக்குது. நீங்கள் சில பேர் வந்து தனிப்பட்ட ரீதியில் எங்களோட கதைக்க விரும்புமெண்டா டிரெக்டாக வந்து கதைக்கலாம். உதாரணமாக சொன்ன வாட்ஸ்அப் ஹேக்கண்டா வித்தின் 24 hours நீங்கள் கண்டிப்பாக எங்கள்கிட்ட வந்தாகணும், கொழும்புக்குள்ளே இருக்கிற நபராக இருந்தால். அல்லது நீங்கள் இப்போ தூரம் இருக்கிறவங்கண்டா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எங்களது மின்னஞ்சல் முகவரியோட தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களோட கம்ப்ளைண்டை பதிவு செய்யலாம். மின்னஞ்சல் முகவரி வந்து report@cert.gov.lk. இதில் நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா நாங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே ரிப்ளை பண்ணுவோம். பொதுவான சட்டங்களை பற்றி பார்த்தால் இறுக்கமான சட்டங்கள் நவீன மேலத்திய நாடுகளை பொறுத்தவரையில் கூட, அதிக தொழில்நுட்பங்கள் நிறைந்த நாடுகளில் கூட குற்றச்செயல்கள் மிக குறைவுதான். ஆனால் இந்த 3ஆம் உலக நாடுகள் சொல்லப்படுகின்ற எங்களை போன்ற நாடுகளுடைய இறுக்கமற்ற இந்த தண்டனைகள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. இப்போ சீனா, அரேபியா, இன்னும் சில தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரையில் எவ்வாறான குற்றவாளிகளுக்கு எவ்வாறான தண்டனைகளை அவர்கள் வழங்குகின்றார்கள்? அது ஏன் உங்களை நான் கேட்பதென்றால், இனிவரும் காலங்களில் அவ்வாறான கடுமையான சட்டங்கள் தான் சில விடயங்களில் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியும். அதனால கேட்கிறேன். வெளிநாட்டு பிரஜை ஒருவருக்கு வந்து இலங்கையில் வந்து நமக்கு சட்ட ரீதியாக அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டத்திட்டங்கள் ரொம்ப குறைவு. உதாரணமாக 100 ரூபா ஒரு மோசடி வழக்கில் ஈடுபட்டிருந்தா, ஒரு பெரிய பண மோசடியில் ஈடுபட்டாலும் 100 ரூபா போன்ற ஒரு சிறிய தொகை ஃபைனை அடிச்சு தான் அவங்கள நாங்கள் வந்து வெளியில வந்துடலாம். ஆனா அந்த நாடுகள் விலங்கையில் பிணைத்தொகையா பிணைத்தொகை அப்படி போன்ற ஒரு சின்ன தொகையை தான் அவங்க சொல்றாங்க. அதுக்கான சட்டங்களை வந்து இப்பதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அதுகெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு வெளிநாட்டிலேருந்து வர செய்கிற பிரஜைகள், உண்மையாகவே கிட்டடியில் நைஜீரியன் பிரஜை ஒருவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவர் வந்து கிட்டத்தட்ட 48 கோடி பண மோசடியில் ஈடுபட்டிருந்தார். இலங்கை காசு 48 கோடி. அதாவது வாட்ஸ்அப் ஹேக் பண்ணி, மற்றது இந்த டெலிகிராம் குரூப்புகளை ஹேக் பண்ணி, இன்றைக்கு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவாங்க, அதுல இந்த டாஸ்க் இருக்கு, இதுகளை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு பார்த்தா அந்த டெலிகிராம் அக்கௌண்ட் முடக்கப்பட்டிருக்கு. இல்ல, நான் இப்போ என்ன தனிப்பட்ட சொல்றேன், என்னுடைய டெலிகிராம் எந்த அனுமதியும் இல்லாமல் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. அதை ரீகவர் பண்ணி எடுத்துட்டேன். அது எப்படி அவர் சாத்தியமாகிறது? சாத்தியம் என்று சொன்னால் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் தான் வேணும். ஏன்னா அதில் செட்டிங்ஸுக்குள்ள இருக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதுகளை நிறைய பேர் வந்து பயன்படுத்துறது இல்லை. டெலிகிராம் போன்ற ஆப்புகள் வந்து நிரந்தரமாக நாங்கள் பயன்படுத்த போகிறதும் இல்லை. அதில் வர நோட்டிஃபிகேஷன்ஸும் சில வேளைகளில் பார்க்க மாட்டோம். உங்களை மாதிரி ஒரு நபர் வந்து நான் நினைக்கல அதில் மெனக்கெடுவாங்கண்டு. அதில் அது குறிப்பிட்ட 18 வயசுலேருந்து ஒரு 20-25 வயசுக்குள்ளவங்க தான் டெலிகிராம் போன்ற ஆப்புகளோட கொஞ்சம் மெனக்கெடுவாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க அதுக்குள்ள நிறைய அந்த கேமுகள் விளையாடுவாங்க போன்றவைகள் இருக்கு, நியூஸ் இருக்கு, நிறைய இதுகள் இருக்குது, படங்களை டவுன்லோட் பண்ணி நிறைய இது பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு குரூப்ல 2 லட்சம் பேர் இருக்கலாம் டெலிகிராம்ல. பட் நீங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்படியேப்பட்ட ஒரு பெரிய தொகையை வந்து குழுவா கொண்டு வரது. இப்ப அந்த டெலிகிராம் குரூப்புகள்ல வந்து கணக்க விஷயங்கள் நடக்கிறது காரணம் வந்து என்னன்னா அவங்களோட செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் அவ்வளவுக்கு இறுக்கமானதாக இல்லை. அந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், லாகின் டிவைசஸ் எல்லாம் நீங்க செட்டிங்ஸ்க்கு உள்ள போய் தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நாங்க ஏதாவது எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதா நாங்க ஒவ்வொரு முறையும் அந்த செட்டிங்ஸ்க்கு உள்ள போய் தான் அதெல்லாம் தேடி பார்க்க வேணும். அந்த போன்ற சில விஷயங்கள்னால அதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்க நாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். டெலிகிராம்களுக்குமே கொஞ்சம் அதுகளை இது பண்ண சொல்லி தளர்த்தி கொஞ்சம் ஆக்களுக்கு தெரிவிங்க. அதாவது உங்களோட ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டுக்காக உடனடியாக உங்களுக்கு பாப்அப் ஆகுற மாதிரி, உங்களோட அதாவது ஃபோன் ஸ்கிரீனுக்கு பாப்அப் ஆகுற மாதிரி போன்ற விஷயங்களை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்கன்னா தான் ஆக்களுக்கு தெரியும். ஏன்னா எந்த நேரமும் அல்லது நாங்க டெலிகிராமுக்குள்ள போய் பார்த்து கொண்டே இருக்க முடியாது இல்லையா, போன்ற விஷயங்கள் இருக்கிறது. மற்றது இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து நிறைய அளவிலான பண மோசடிகள் ஈடுபடுறதுக்கு காரணம் வந்து உங்களோட மொபைல் நம்பரை பயன்படுத்தவே தேவையில்லை. மொபைல் நம்பர் இல்லாமலே ஒரு யூஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம்.
மேபி உங்களோட அக்கௌண்ட்லயே ஒரு யூசர் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணலாம் உங்களோட மொபைல் நம்பர் போடாமலே. அப்படியான பட்சத்துல எங்களுக்கு வந்து அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மொபைல் நம்பர் இருந்தாலுமே அந்த நபரா இதை செய்தாருன்னு தேடுறது கஷ்டம். இதுல மொபைல் நம்பர் இல்லாமலே ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட், அதனாலதான் நிறைய பேர் டெலிகிராம் அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்க. என்னடா மொபைல் நம்பரே அதுக்கு போட தேவையில்லை. பாவிக்காம இருந்தாலும் அந்த நம்பர்களை பயன்படுத்தி அவர்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கொள்றாங்க. எனக்கு நடந்தது நான் டெலிகிராம் பாவிப்பதில்லை. இல்லை சரி ஒரு இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணும்போது வேறு என்னுடைய இலக்கத்தில் வேறொரு ஆளுடைய பாவனை வேறொரு மெயில் ஐடியில் பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நாங்க அதுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் அந்த விஷயங்கள் தெரியவே இல்லைன்னா நீங்க பயன்படுத்தாதனால உங்களுக்கு தெரியுது இல்ல. ஆனா உங்களோட ஐடென்டிட்டியை பயன்படுத்தி உங்களோட பிஐ டேட்டாவை பயன்படுத்தி இன்னும் ஒரு நபர் டெலிகிராம் அக்கௌண்ட்களை பயன்படுத்துறாங்க. அதான் பெரிய ஒரு ஓட்டை ஒன்று பாதுகாப்பு திட்டத்தில். ஏனென்றால் ஓடிபியும் இல்லை, யாரும் இன்ஸ்டால் பண்ணி அந்த நம்பருக்கு செய்வதெல்லாம் இன்னும் பெரிய முட்டாள்தனமான விடயங்கள். திருமதி டிலானி அவர்களே, பலர் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் சபை பண்ணி கொண்டு திரிவார்கள். ஆனால் எவ்வாறு கண்டுபிடிப்பது தங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் ஹேக் ஆகிருக்கு, இணையதளங்கள் ஹேக் ஆகிருக்கு, தங்கள் இணையம் தொடர்பான பாதுகாக்கப்பட்ட தரவுகள் வெளியே தெரிந்திருக்கின்றது என்பதை தொடர்பாக எவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்வது? அதாவது ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இலங்கையில் இருக்கிற எல்லாருமே பொதுவாகவே எல்லாருமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களது பர்சனல் பிஐ டேட்டா டீட்டெயில்ஸ்களை கொடுத்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் எதிர்ப்பாங்க. ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது உதாரணமாக சொல்ல போனால் ஏதாவது வைத்தியசாலைக்கு அனுமதி கட்டணம் போன்ற ஏதாவது ஒரு பர்பஸுக்காக நாங்கள் கண்டிப்பாக எங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து நாங்கள் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று செய்திருப்போம். இப்படியா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ப்ரீச் ஆகிருக்குதா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஒரே ஒரு வழிமுறை இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், ஹேவ் ஐ பீன் ஃபவுண்டுன்னு சொல்லி. ஓகே, இந்த சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லும். இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா ஏதாவது ஒரு இணையதளத்தினூடாக நீங்கள் டேட்டா ப்ரீச்சுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அல்லது உங்களோட இமெயில் ஹேக் செய்யப்பட்டிருந்தாலோ இதுக்கு கீழே எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்திருந்தாலுமே கூட எந்த வருஷம் இது நடந்தது, எப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறீங்க, நீங்கள் எப்படியான சந்தர்ப்பத்தில் இதுக்கு நீங்கள் மாட்டுப்பட்டீங்க போன்ற எல்லா விஷயமுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே கீழே போனீங்கன்னா தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால், நான் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு உதாரணமாக 2022 ஒரு ஸ்கேமில் மாட்டுப்பட்டிருந்தோம்டா கண்டிப்பாக 2025க்குள்ள நாங்கள் பயன்படுத்தின அந்த கார்டை மாற்றி இருக்கலாம். என்னடா பேங்க்ல வந்து 3 இயர்ஸுக்கு ஒருக்கா கண்டிப்பாக நாங்கள் கார்டை மாற்றுவோம். அப்படி மாற்றுற சந்தர்ப்பத்தில் மேபி நீங்கள் அந்த கார்டை மாற்றிருந்தீங்களா இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கான ரிஸ்க்குகள் குறைவு, பாதிப்புகள் கொஞ்சம் குறைவு. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு வந்து போயிட்டு பேங்க் கார்டை மாற்ற சொல்ல இயலாது. நீங்கள் என்ன செய்யலாம்டா உங்களோட இமெயிலை தான் செக்யூர் பண்ணணும். அதாவது பாஸ்வேர்டை மாற்றுங்க. மற்றது நீங்கள் ரிகவரி ஆப்ஷன்ஸ் போட்டிருப்பீங்க தானே, ரிகவரி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் யாரும் பயன்படுத்தாத யாருக்குமே அறிவிக்காத ஒரு இமெயிலையோ அல்லது யாருக்கும் கொடுக்காத நீங்கள் ஆஃபிஷியலாக யூஸ் பண்ணுற ஒரு நம்பராக இருந்தால் நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுருக்க தனிப்பட்ட மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ரிகவரி ஆப்ஷன்ஸுகளை நீங்கள் டைட் பண்ணிக்கொள்ள வேணும். மற்றது வந்து கார்டு டீட்டெயில்ஸ் எங்கேயும் வெளியே எக்ஸ்போஸ் ஆகியிருந்தால் உடனடியாக கார்டை மாற்றியே தான் ஆக வேண்டும். அதுக்கு வேறு வழியில் உதாரணமாக கடந்த வருடம் நீங்கள் ஒரு டேட்டா பிரீச்சுக்குள்ள ஆளாகி இருந்தீர்களா இருந்தால் உங்களோட கார்டு நீங்கள் கடந்த வருடம் எடுத்த கார்டுன்னா இன்னும் 3 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த தான் வேணும். அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஒன்று நீங்கள் எந்த நேரமும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து கொண்டே இருக்க வேணும். ஏதாவது எஸ்எம்எஸ் வருதா, ஓடிபி யாராவது கேட்குறாங்களா, ஏதாவது டிரான்சாக்ஷன் இருக்குதான்னு பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதை விட இலகுவான நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நான் கார்டே மாற்றிட்டு போயிடலாம்ண்டு. அப்போ கார்டை மாற்றுறதும் உங்களோட விருப்பம். அந்த இணையதளத்தை மீண்டும் ஒரு முறை ஒரு மக்களுக்கு சொல்லிவிடுங்க. ஓகே, கூகுள் க்ரோமில் போயிட்டு கூகுள் அல்லது க்ரோமில் போயிட்டு ஹேவ் ஐ பீன் பவுண்டா PWNED இந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த நேரத்தில் வந்து இந்த டேட்டா பிரீச் தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். இதுக்கும் அப்பால் பட்டு இப்போ உங்களோட இமிக்ரேஷன் எங்களோட விமான நிலையத்தில் நடக்கின்ற பொருட்கள் விற்பதாகவும் சமீபத்தில் அரசாங்கங்கள் கூட அதை தெளிவுபடுத்தியிருந்தது, தாங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று. ஆனால் பலர் வந்து தங்களுடைய கிரெடிட் கார்டை அதுகளை கொடுத்து, அதாவது 500 ரூபா 1000 ரூபாய்க்கு அங்கே கைவிடப்பட்ட பொருட்கள் வந்து விற்பனைக்கு பலர் மாட்டியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த பல நபர்கள் இப்போ பார்க்கின்ற பலரும் இந்த விடயத்தில் மாட்டியிருப்பார்கள். அது தொடர்பாக கொஞ்சம் போதிய விளக்கங்கள் தேவை. இப்படிதான் இது வந்து கூடவே வந்து சமூக வலைத்தளம் ஊடாகத்தான் இதை வந்து போஸ்ட் பண்றாங்க. ஏனென்றால் பாருங்க, அதுல விளம்பரத்துக்கு வாரவங்க எல்லாமே சங்கக்கார முக்கியமான பிரபலங்களை பயன்படுத்தி தான் அவங்க ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை ஜனாதிபதியை கூட பயன்படுத்தி ஏஐ டூலாக பயன்படுத்தி சில ஆர்டிகல்ஸ் வந்தது. அது உடனடியாக நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். நீங்க சொன்னது போல பிரபலமான நபர்களை பயன்படுத்தி இந்த ஏஐ டூல்களை பயன்படுத்தி நிறைய பண முதலீடுகளுக்கு அவங்கள
ஆளாக்க பார்க்குறாங்க. அதாவது மக்களுக்கு வந்து ஆசை காட்டுறாங்க. உதாரணமாக மிக பெரிய ஒரு வர்த்தகர் பிரபல ஒருத்தருடைய இதை பயன்படுத்தி மிக பிரபலமான ஒரு பத்திரிகை இதில் இவர் இது கொடுத்த இது போஸ்ட் இதுதான், இவ்வாறு தான் இவர் இந்த காசுகளை சேகரித்தார், இவ்வாறு தான் இவர் மிகப்பெரிய பணக்காரரான்னு சொல்லி அவர் கதைக்கிற மாதிரியான ஒரு வீடியோக்களை வெளியிடுறாங்க. இதை பார்த்து நம்பி ஆக்கள் வந்து சிறுவர் சாதாரணமாக ஒரு 18லேருந்து 25 வயதுக்குட்பட்ட இளைஞர் இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த யங் க்ரௌட் வந்து கொஞ்சம் காசை வந்து சீக்கிரமா நாங்க உழைக்க வேணும் ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அவங்க என்ன செய்யறாங்க, இந்த டெலிகிராம் குரூப்புகளில் போய் ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் ஆன பிறகு ஒரு நாளைக்கு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொண்டு கொடுக்குறாங்க. உதாரணமாக நீங்க இன்றைக்கு 3000 போடுங்க, உங்களுக்கு நாளைக்கு 3500 தருவோம். உண்மையாகவே கொடுப்பாங்க. முதல் நாள் 2 நாள் தருவாங்க. எங்களுக்கு இப்படி வார ஒரு நாளைக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கம்ப்ளைண்ட்ஸ் வர முழு இலங்கையிலும் இருந்து. நீங்க பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் ஒரு முதல் 5 பேமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. 6வது பேமெண்ட்ஸ் போகும் 1 லட்சம்டா நீங்க 1 லட்சம் போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு 2.5 லட்சம் தருவோம். சரி, அதுக்கு பிறகு 2 லட்சத்துக்கு பிறகு 5 லட்சம் 10 லட்சம் இப்படி கிட்டத்தட்ட 2 கோடி வரை இழந்தவங்களும் இருக்கிறாங்க இந்த மோசடியாளர்கிட்ட சிக்கி. ஆனா நீங்க ஒரு கிழமை அந்த அக்கௌண்ட் போன பிறகு மறுக்கிழமை நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டே இருக்காது, டிலீட் பண்ணிடுவாங்க. இப்ப இப்படியாப்பட்ட நபர் எங்க போய் தேடுறது? அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நாங்கள் சர்ச் பண்ணி, நான் ஏற்கனவே சொன்னது போல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சர்ச் பண்ணி கொண்டு போனால் குறிப்பிட்ட ஒரு கட்டத்துக்கு பிறகு அது கிரிப்டோ கரன்சியாக அவங்க கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ கிரிப்டோ கரன்சியை நாங்கள் ரீகவர் பண்ண முடியாது. ரீகவர் பண்ண முடியாது. அது வந்து அது வெளிநாட்டு பிட்காயின் கிரிப்டோ கரன்சியாக மொத்தத்தில் வந்து காலனித்துவ ஆதிக்கத்தில் இருந்த மேற்கத்தியங்கள் இன்னும் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய வரிப்பணங்களையும் புடுங்குவதற்கான ஏதோ ஒரு வழிகளில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கவர்களுமே கிரிப்டோ கரன்சி போன்றதுல இன்வெஸ்ட் பண்றது கூட. ஆகையால அவங்களுக்குமே ஒரு ஆசையை காட்டுறாங்க. கிரிப்டோ கரன்சிண்டா உங்களுக்கு உதாரணம் பிட்காயின்டா நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முதலண்டா நாங்க ஒரு 7,000 8,000க்கு சொன்னது இப்ப கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு அப்படி போறது. ஆனா பிட்காயின்களும் இருக்கு. பாக்கள் வந்து அதுகளைத்தான் சேமிக்க பாக்குறாங்க. காசா வச்சுக்கொள்ளாம பிட்காயினா வச்சுக்கொண்டா அதோட பெருமதி கூட. அது நம்ம தகுந்த விடயமா பிட்காயின்ஸ்? பிட்காயின்ஸ் வெளிநாடுகள்ல செய்யறாங்க லீகலா. ஆனா இலங்கையில வந்து அனுமதி இல்லை. மத்திய வங்கி அனுமதி கொடுக்கவில்லை. ஆகையாலதான் நாங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் நாங்க முதல்ல சொல்லுவது வந்து இலங்கையில வந்து பிட்காயின்ஸுக்கு மத்திய வங்கி அனுமதி கொடுக்கவில்லை. ஆகையால் நீங்க செய்து அதுல மாட்டுப்பட்டு ஏமாற்றப்பட்டீங்களா இருந்தா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கான ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேங்க் வந்து தரவுகளை தரணும். அவங்க அனுமதி இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப உதாரணமாக சொல்லப்போனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா Facebookல உடனடியாக லோன் எடுக்க 5 நிமிடங்களில் லோன் எடுக்க இப்படி பல லிங்குகள் பாப்பீங்க. உடனே என்ன செய்வாங்க, எங்க ஆட்கள் வந்து நான் அது குறையா சொல்லவில்லை, நடக்கிற விஷயங்களை சொல்றேன், ஓகேன்ட்டு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்க எதிர்பார்க்காத 1000 ரூபாய்க்கு 400 ரூபா வட்டி கேட்பாங்க. வித்தின் 1 வீக் அந்த காசை போடலைன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வட்டிக்கு மேல வட்டி போடுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அவர் ஒரு நிறுவனத்துல வேலை செய்தா அந்த வேலை செய்யற இருக்கிற அலுவலகத்துல இருக்கிற நபர்களுக்கு அனுப்புவாங்க, இந்த நபர் இவ்வளவு வட்டி எங்களுக்கு தரவுன்னு தராம இருக்கிறார். அதான் நீங்க வந்து இப்ப நுண்கடன் திட்டங்கள் எல்லாம் அதிகமான மக்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய விடயங்கள் ஏன் உடனடியாக சட்ட ரீதியாக தண்டனைகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை? அதான் அது வந்து ஏனென்றா சென்ட்ரல் பேங்கால ரெஜிஸ்டர் பண்ணப்படாத நிதி நிறுவனங்கள்ல பணத்தை எடுத்தாலோ அது சம்பந்தமா கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டாலோ இலங்கையில் அதுக்கான சட்டங்கள் இல்லை. இது வந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்குதா இவர்களால? அது ஆன்லைன்ல நீங்க நடக்குது. Facebookல நானுமே ஒன்று செய்யலாம். நானுமே ஒரு ஃபேக்கா ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் லோன் தரேன்னு சொல்லி ஒரு 5000 லோனை கொடுத்துட்டு பிறகு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களோட பர்சனல் படங்கள் எடுத்து போட்டு நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணலாம். ஏன்னா இது Facebookல வந்த ரிக்வஸ்ட். இதுக்கு வந்து எந்த இடத்துலயும் நான் சட்ட ரீதியாக அனுமதி இருக்கவில்லை. நான் எங்கேயும் போய் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. ஏன்னா இது ஆன்லைன் ஊடாக செய்யற ஒரு மோசடி வழியாகவும் இருக்கலாம். அதனாலதான் சட்டத்திட்டங்கள் ரொம்ப குறைவு. இப்போ நாங்கள் ஒரு கடைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் BR இருக்குதான்னு பார்ப்போம், பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதான்னு பார்ப்போம். ஆனால் ஆன்லைனில் நடக்கிறதுக்கு நாங்கள் பார்க்குறோமா? இல்லை. உடனடியாக என்ன செய்வோம், காசு கிடைக்குது, பேங்க்குக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ நாள் ஆகும், இவ்வளோ மாதம் ஆகும்னு நாங்கள் யோசிக்கிறோம். இவங்க 5 நிமிஷத்தில் லோன் தராங்க. நிதி நிறுவனங்களோட பேர்களை எங்களுக்கு இப்போ சொல்லக்கூடாது, Facebookல வரும். நாங்கள் என்னண்டா நாட்டில் விட்டு டாலர் வழியே போகுதுன்னு சொல்லி பல இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுகளை பற்றி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் தடைகளை விதித்து கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் இங்கே இருக்கின்ற எங்களுடைய பணங்கள் வந்து வெளிநாட்டுகள் ஏதோ வகையில் சுரண்டப்பட்டு கொண்டு இருக்கின்றது. பெரிய ஒரு பானையில் ஓட்டையை வைத்துக் கொண்டு நீரை சேகரிப்பது போலதான் எங்களுடைய விடயங்கள். இதில் இறுக்கமான அரசாங்கங்கள் சட்டங்களை கொண்டு வந்து தண்டனைகளை கொண்டு வந்தால் ஒழிய
இந்த விடயத்தை எப்போதும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. முடியாது. அதே போல மக்களுக்கிட்டையும் ஒரு இது ஒன்று இருக்க வேணும். அதாவது இந்த மாதிரியான ஸ்கேமுகளை நாங்க இப்போ ஆன்லைன் இதெல்லாம் ரெஜிஸ்டர்ட் ஆன கம்பெனியா, இதுல நாங்க காசு எடுக்கிறோம், பின்னால எவ்வளவு பாதிப்பு வரும், இவங்க ஏன் எங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை கேட்கறாங்க, இவங்க ஏன் எங்களோட கேலரிக்கு அக்சஸ் கேட்கறாங்க, அப்படி அந்த நிமிஷம் யோசிக்க மாட்டாங்க. எல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இவங்க தான் ஐயோ எங்கள்கிட்ட இவ்வளவு வட்டி கேட்கறாங்க, நீங்க சொல்லுங்க ஒரு 1000 ரூபா ஒரு வட்டி ஒரு தொகை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் திருப்பி செலுத்தினா பிறகு அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க. மறுபடியும் உங்களுக்கு 5000 தருவாங்க, 10000 தருவாங்க, 1 லட்சம் தருவாங்க. ஆக்கள் என்ன செய்வாங்க, திருப்பி அந்த கடனுக்குள்ளே போவாங்க. அப்ப எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, மிஸ் நான் இவ்வளவு நான் காசு கட்டிட்டேன், ஆனாலும் மறுபடியும் எங்கள்கிட்ட இவ்வளவு கேட்கறாங்க, எங்க நீங்க எடுத்தீங்க, எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டா இந்த ஆன்லைன் ஊடாகத்தான் எடுத்திருக்கிறீங்க. அப்ப நீங்க எடுக்கும் பொழுது ஏன் நீங்கள் அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு அனுமதி கொடுத்தீங்க, ஏன் போட்டோ கேலரிக்கு அனுமதி கொடுத்தீங்க, அப்ப யோசிக்க மாட்டாங்க. பிரச்சனையில மாட்டுப்பட்ட பிறகுதான் அவங்க கேட்பாங்க. நாங்க அந்த நேரமே அவங்கள்ட்ட கேட்டா நீங்களே எங்களோட டீட்டெயில்ஸை கேட்குறீங்க, எங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஓகே, என்னத்துக்காக இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற நபர்களோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, என்னத்துக்காக இந்த போட்டோ கேலரியை கேட்குறீங்க, நீங்க பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ல அப்படி கேட்க மாட்டாங்க தானே, அதாவது நிதி நிறுவனங்கள்ல போனா லோன் எடுக்க இவ்வளவு டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க தானே, அப்படி அந்த நேரம் யாரும் கேட்க மாட்டாங்க. இப்போதான் இணையதளங்களில் எல்லோரும் விரும்பி முந்தி ஒருவருடைய போட்டோ எடுப்பதற்கு சமூக பிரச்சனையாகும். இப்போ தங்களுடைய விதவிதமான போட்டோக்களை போடுகின்றார்கள், தங்களை பற்றி முழு விவரங்களையும் பகிர்கின்றார்கள். இணையதளங்கள் இருக்கின்றது, லிங்க்டின் மூலமாக தொழில்வாண்மை தொடர்பாக அத்தனை விடயங்களும் பகிரப்படுகின்றது. அதை வைத்து கூட நகர்த்தலாம் தானே. நகர்த்தலாமோ நீங்க சொல்றது உண்மை. இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப நான் சொன்னது போல ஆன்லைன்ல நீங்க லோன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட தரவுகளை கொடுக்க வேணும், கண்டிப்பா உங்களோட ஐடென்டி கார்டு பிரதியும் அவங்க எடுப்பாங்க. இதுகள் எல்லாம் எடுக்கிறது அவங்களோட பக்கம் செக்யூர். ஆனா உங்களோட பக்கம் நீங்க ஒரு பெரிய டேட்டா பிரீச் அவங்களோட கையில எடுத்து கொடுக்கறது போன்றது ஒரு செயற்பாடு தான். ஆகையால தான் சொல்றேன், இந்த மாதிரியான இணையத்துல வர எல்லாத்தையுமே நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ண போக வேண்டாம். அதுக்கு இலங்கையில சிலதுகள் நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப ரொம்ப ரீசெண்டா நீங்க எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல எங்களோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எங்களோட நிறுவனத்துல நாங்க அனுப்பின கடிதம் போலயே அனுப்பி மக்கள்கிட்ட இருந்து ஏமாற்றி பணம் பறிக்கிறாங்க. எங்களோட நிறுவனத்துல நாங்க அது சம்பந்தமான ஒரு கடிதம் ஆர்டிக்கல் நான் வேணுமெண்டா இந்த ப்ரோக்ராம்லயும் நாங்க அதை காட்டுறோம் உங்களுக்கு. அதுல அவங்க சொல்றாங்க என்னன்னா, இலங்கை சர்ட் நிறுவனத்தால நீங்க இப்படியான ஒரு சைல்டு அபியூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் நீங்க யூடியூப்ல பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்குள்ள போயிருக்கீங்க, உடனடியாக இதுல இருந்து இந்த கோர்ட் வாரண்ட்ல இருந்து நீங்க தப்பிக்க வேணுமெண்டா இவ்வளவு பெருமதியான பணத்தை கட்டுங்கண்டு. இது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இமெயில் அனுப்புறாங்கன்னா நிறுவனத்துல இருக்க நபர் நினைப்பாங்க நான் இல்ல, இந்த ஆபீஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் இதை செய்திருக்கிறாங்க. உடனே அவங்க அந்த பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறாங்க. பேமெண்ட் பண்ணினா பிறகு எங்களுக்கு எடுத்து கேட்குறாங்க, மிஸ் நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம், இப்போ எங்களுக்கு ஓகே தானே, எங்களோட நிறுவனத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதானே, நிறுவனத்தில் யாரோ ஒருத்தர் தான் தப்பு செய்துட்டார், அதுக்காக நிறுவனத்தோட பேர் கட்டு போயிடக்கூடாது, நாங்கள் பே பண்ணிட்டோம், எங்களோட ஃபைல் அந்த இதுல இருந்து எங்களோட பேர் எடுத்து விடுங்கன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கே தெரியும் எங்களோட நிறுவனத்தோட பேரை பயன்படுத்தியே அரச லட்சணைகளை பயன்படுத்தி இப்படியான ஒரு போலியான ஒரு இதுகளை ஸ்கேமுகளை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு விடயம், அரசாங்கம் அதை பகிரங்கமாக விளம்பரங்கள் வாயிலாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. பிரமிட் அது தொடர்பாகவும் பலர் இப்பொழுது மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். புதிய புதிய வடிவங்களில் அந்த விடயம், இந்த மோசடியான விடயம் பரவி கொண்டிருக்கின்றது. அது தொடர்பாக சொல்லுங்க. அதாவது எல்லாமே நாங்க பார்க்குற இணையதளத்துல பார்க்குற எல்லாமே போலியானதும் இல்லை. சில குறிப்பிட்ட வெப்சைட்டுகள் இருக்கு. அதாவது நீங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு பிரபல ஆடை இதுகளில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு பாருங்க, அங்க கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். அல்லது நீங்க கூகுளில் போயிட்டு அந்த நிறுவனத்தோட கண்டெக்ட் டீட்டெயில்ஸோ பில்லுகள்லையோ நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து கேளுங்க, உண்மையாவே உங்களோட நிறுவனம் இப்படியான ஒரு செயற்பாடுல ஈடுபடுதா அப்படின்னு சொல்லி. பிரபல வர்த்தக சூப்பர் மார்க்கெட்டுகளை பயன்படுத்தி இந்த பிரமிட் ஸ்கேமுகளூடாக பண மோசடி செய்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். அல்லது நீங்கள் அந்த இணையதளத்தில் லாகின் ஆகும் பொழுது பாருங்க HTTPS இருக்குதான்னு சொல்லி, அல்லது அதில் பாருங்க சின்னதில் ஒரு பூட்டு மார்க் கொண்டு இருக்கும், அந்த லாக் இருக்குது, அந்த லாக்கை கிளிக் பண்ணி பாருங்க, அந்த சைட் செக்யூரிட்டி வேலிட் ஆனது உண்டா. சிலதுக்கு செக்யூரிட்டி வேலிட் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. இப்போ 2025 ஆகஸ்ட் 10 எக்ஸ்பைரின்னு சொன்னா நீங்க அதுக்குள்ள செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களோட செக்யூரிட்டி இல்லை, அந்த சைட்ல உங்களோட டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அதுக்கான பொறுப்பு இல்லை. ஏன்னா அவங்க அடுத்த அசஸ்மெண்ட் எடுத்து செக்யூரிட்டி வேலிட் பண்ணினா பிறகு தான் அவங்களோட இதுவே அது ஒரிஜினலாகவே இருக்கட்டும், ஆனால் வேலிட் இல்லை, நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட் வேலிடான செக்யூரிட்டி இல்லாத ஒரு இது காட்டுது, அசஸ்மெண்ட் காட்டுது, உடனடியாக நீங்கள் வேலிட் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் உரிமையாளருக்கே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அது போன்ற இணையதளங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பாருங்கள், மேலே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். ஒரு கேபிட்டல் ஒரு சிம்பிள் லெட்டரை மாத்திட்டு அதே போலியான இணையதளங்களை பயன்படுத்தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நாங்க தான் கவனமாக பார்த்து. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு விடயம்,
அது இப்போவும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. விமான நிலையங்களில் பார்சல் வருவது, ஹார்பரில் வந்து உங்களுக்கு பாக்ஸ் வந்திருக்கு, டாலர் வந்திருக்கு, பெரிய வாட்ச் வந்திருக்கு. அது தொடர்பாக நீங்கள் அறிந்த விடயங்களை சொல்லுங்க. அது அந்த 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 கம்ப்ளைண்ட்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமா வந்து கொண்டே இருக்குது. நாங்களும் எவ்வளவோ சொல்லிட்டோம். ஆனா ஆக்கள் இன்னுமே நம்பி மிஸ் என்ற பிள்ளையோட பர்த்டேக்கு வெளிநாட்டுல இருந்து இந்த நபர் வைர நெக்லஸ், இந்த வாட்ச், இந்த இதுகளை அனுப்பியிருக்கிறாரு, கஸ்டம்ஸால தரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு நாங்க காசு போட்டுட்டோம் வரல, இது நாங்க ஸ்கேம்ன்னு சொன்னாலும் நம்புறாங்க இல்லை. எங்கட ஆக்கள் யாருமே அவ்வளோ பெரிய தொகையவோ அப்படி உங்களுக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க. இந்த காலத்துல எல்லாருக்குமே பணம் முக்கியம். ஏன் முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர் 2 கிழமை கதைச்ச ஒரு நபர் உங்களோட அவரோட பர்த்டேயோ அல்லது உங்களோட பர்த்டேன்னு சொல்லி என்னத்துக்காக இப்படி தரணும்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொன்னீங்கன்னு நான் சொன்னது போல ஏற்கனவே இந்த நைஜீரியன் ஸ்கேமர் வந்து செய்தது இது போன்ற செயற்பாடுகள் தான். இந்த செயற்பாடுகள் வந்து அவர் இலங்கைக்குள்ளே இருந்து கொண்டே தான் செய்யறாரு. அவர் ஒன்றும் வெளிநாட்டுல இருந்து செய்யல. படங்களை மட்டும் நெட்ல தேடினா எல்லா படங்களும் கிடைக்கும். அந்த படங்களை எடுத்து AI டூல்ஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனதாக காட்டுறாரு. அந்த ரிசிப்டுகள் பில்லுகள் கூட அதுகளையும் எடிட் பண்ணி செய்யலாம். அதாவது குறிப்பிட்ட அந்த டெலிவரி ஆக்களோட டீட்டெயில்ஸை போட்டு செய்கிறாங்க. இதுகள் போலியானவை. இப்போ AI டூல் பயன்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது போல் பிரபலமான அவங்களோட ஃபோட்டோஸை போட்டு செய்கிறனால ஆக்கள் உண்மை நம்பிடுறாங்க. நீங்கள் அதை செய்ய முதல்ல ஒருக்கா இது உண்மையா இல்லையாண்டு 1க்கு 2 தடவை ஆராய்ச்சி செய்யுங்க. சில நம்ப மாட்டேங்கிறாங்க. சில விஷயங்கள் சொன்னா கூட அவ்வளவு தூரம் அவர்கள் வந்து மூளைச்சலவை செய்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா கதைக்கிற விதம் அப்படி. அந்த சட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. இது ஒரு போலியான சட்டுன்னு சொல்லி நம்பவே மாட்டீங்க. உண்மை போலவே கதைச்சிருப்பாங்க. இப்படி நான் தான் அனுப்பிட்டேன்னு உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கஸ்டமர்ஸால விடுறாங்க இல்லை பாருங்க. அந்த சட்டுகள் எல்லாம் அப்படி பார்க்க நாங்களே ஒரு நிமிஷத்துல நம்பக்கூடிய. நான் அண்மையில் யாழ்ப்பாணம் போயிருந்தேன். அங்கேயே கூட ஒரு சிஸ்டர் வரலாம், அவர் ப்ரொஃபைல் ஃபோட்டோலாம் போட்டு தன் மக்களுக்கு உதவி செய்ய போகிறேன், அப்போ என்னுடைய பொருளை நான் அனுப்புகின்றேன்னு சொல்லி அப்போ அதை சட் பண்ணி லண்டன்லேருந்து அனுப்பியிருக்காங்க. நான் கடையை மூடி வச்சுட்டு இருங்க, வாரவங்க என்னது உங்கள் மூலம் வாசிக்கணும், நீங்கள் யாருன்னு தெரியாதவங்க, இல்லை பார்க்க நல்லா இருக்கும், பார்க்க வடிவா அழகான ப்ரைஸில் உடலாம் சொல்லி வடிவான சேட்டிங். இந்த மனசையும் நம்பிக்கொண்டு பொருள் வந்திருக்கு, காப்பரு காசு அனுப்ப சொல்லி பல தடவை சொல்லி இருக்கின்றார்கள். இப்போ சரியான அந்த சமூக பிரஜை அந்தஸ்து இருக்கிறவர்களுடைய புகைப்படங்களையோ அந்த உருவங்களை பயன்படுத்தி தான் அவர்கள் அதிகமாக இந்த ஸ்கேம்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இறுதி நேரத்தில் அவர்கள் அந்த சிக்கலில் மாட்டவில்லை. நாங்கள் பல தடவை சொல்லி அந்த எச்சரிக்கைகள் வெளியே வந்து விட்டார்கள். எனக்கு தெரிந்த உறவுக்கார ஒரு ஆள் தான். இந்த மாதிரி நாட்கள்ல வந்து நிறைய பேர் இது நாங்க இவ்வளவு சொன்னாலும் நம்புறாங்கல்ல. தயவு செய்து நம்பாதீங்க. அதான் சொல்ல இருக்கு. எல்லாம் போலியானவையும் அல்ல, அதுல உண்மையானவையும் இருக்கு. அதாவது சில வெப்சைட்டுகளை நீங்க பேமெண்ட் பண்ணுங்க, உண்மையானவை இருக்கு. நான் சொன்ன அந்த ஆப்ஷன்களை பாருங்க. நீங்க கண்டிப்பா எல்லாம் இதுக்காக சைபர் செக்யூரிட்டி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்ன அந்த சின்ன டிப்புகளே உங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். மற்றது நாங்க அது சிம்பிள் திங் தான். உங்கள்ட்ட உண்மையா ஆஃபர் இருக்கான்னு சொல்லி அந்த நிறுவனத்துக்கு கால் பண்ணியே கேட்கலாம். அப்படி செய்யலாம். இப்போ நேற்று ஒருத்தர் வந்து எங்களோட நிறுவனத்தில் ஸ்கேம் ஒன்றுக்கு மாட்டுப்பட்டவர் தான். மாட்டுப்பட்டவருக்கு அவருக்கு ஒரு டெலிகிராம் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களோட நீங்கள் இப்படி ஸ்கேமுக்கு மாட்டுப்பட்டுட்டீங்க தானே, நாங்கள் அந்த பணத்தில் ஒரு பகுதி பிட்காயினாக மாட்டப்பட்டுருச்சு, இன்னொரு பகுதி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் திருப்பி அதை எடுத்தாரோம், அதுக்காக நீங்கள் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியை தர வேணும்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து எங்களோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோட பர்சனல் அக்கௌண்ட் நம்பர். அந்த நபரும் காசை போட்டுட்டாரு. காசை போட்டா பிறகு எங்களோட ஹாட்லைனுக்கு அடிச்சு கேட்கிறாரு, மிஸ் நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் காசு போட்டுட்டேன், எனக்கு அந்த மிச்ச காசை என் காசை நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது எடுத்து தரலான்னு சொன்னீங்க, எடுத்தாருங்களான்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் காசு போடும்போது எங்கள்கிட்ட அடிச்சு கேட்கல, மிஸ் இப்படி டெலிகிராம்ல நீங்க செட் பண்ணி இருக்கிறீங்க, ஒரு பர்சனல் அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிறீங்க, நான் அதுக்கு காசு போடுவான்னு ஒரு கேட்டுக்கலாமே. மற்றது நாங்கள் நிறுவனத்தில் செய்யறதுன்னா இன்னதுக்காக நான் ஒரு குறிப்பிட்ட நபரோட பர்சனல் அக்கௌண்ட் நம்பரை தரப்போறேன், எங்களோட நிறுவனத்தோட அக்கௌண்ட் நம்பரை தரப்போறேன். மற்றபடி எந்த விதமான நாங்கள் கட்டணங்களும் அறவிடுறது இல்லை. இலங்கை சர்ட் நிறுவனம் வந்து பொது மக்களுக்கான ஒரு சேவையை தான் செய்தே ஒழிய எந்த விதமான சார்ஜஸுமே நாங்கள் அறவிடுறது இல்லை. இது போன்ற சமூக வலைத்தள முறைப்பாடுகளுக்கு அந்த வெப்சைட் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட்டா அதுகள் நாங்கள் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கா அது வேற ஒரு பிரிவு, அது சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் இது மாதிரியான விஷயங்களுக்கு நாங்கள் ஒரு காலமும் சார்ஜ் பண்ணுறது இல்லை. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான் நாங்கள் செய்கிறது. நல்ல விடயம். என்ன நிகழ்வில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பல தலையை சுத்துகின்ற விடயங்களாக இங்கே பகிரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே நேரத்தில் குறிப்பாக பெண்கள் அதிகமாக இந்த ஸ்கேம், இந்த மோசடியான விடயங்களில் பலதரப்பட்ட வழிகளில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சமீபத்தில் நீங்கள் சந்தித்த விடயங்கள் எவை? இந்த AI டூலை யூஸ் பண்ணி, அதாவது ப்ரொஃபைல் பிக்சரில் நார்மலாக ஒரு படம் போட்டிருக்காங்க, அதே எடுத்து எடிட் பண்ணி
எடிட் பண்ணி அதை நியூட் மாதிரி மாற்றி போன்ற விஷயங்களை செய்து அந்த பெண்ணுக்கு மிரட்டுறது, நான் சொல்கிற இடத்துக்கு வா, அல்லது இந்த இவ்வளவு ரூபாய் பெறுமதியான படத்தை எனக்கு தான்னு சொல்லி இந்த மாதிரியான மிரட்டல்கள் வந்து இன்னுமே நடந்து கொண்டிருக்கு. அதான் நான் நெடுக சொல்கிறது வந்து, இப்போ நீங்கள் டெலிகிராம் போன்ற ஆப்புகளை பயன்படுத்தாட்டி நீங்கள் கண்டெக்ட்ஸை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. அல்லது இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சராக போட்டிருந்தா நீங்கள் வந்து அதை லிமிட் பண்ணலாம். அது நிறைய செக்யூரிட்டி டைட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது. வெளியாக்களுக்கு பார்க்கல, அவங்களோட கண்டெக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்க்கக்கூடியது மாதிரியாக செய்யலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ எல்லாத்துலேயுமே உங்களோட ப்ரொஃபைலை லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துங்க. இன்னும் ஒன்று வந்து, இப்போ சில பேர் வந்து காதலன் காதலியோ அல்லது திருமணமானவர்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு பிறகு ரிவெஞ்ச் எடுக்க பார்க்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட கணவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ரிவெஞ்ச் ஒன்று வருதுன்னா, நான் இந்த படங்கள்லாம் என்னட்ட இருக்குது, நீ இப்போ டிவோர்ஸுக்கு போனீங்கன்னா நான் இதுகளை நான் வெளியிடுவேன்னு சொல்லி உங்களுக்கு மிரட்டினாரண்டா, நீங்கள் வந்து பெண்கள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு, வேறு யாருக்கு மகளிர் பாதுகாப்பு அமைச்சு, உடனடியாக போய் அவங்கள்ட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு உண்மையாக ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றது அதில் நீங்கள் கூகுள் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் பேக்கப் எல்லாம் எடுத்து எல்லாம் டிலீட் பண்ணி விடுவோம். சில நிலை பாதுகாப்பு விஷயங்கள் கட்டமைப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னு சொன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கால டெக்னாலஜியும் வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த ஏஐங்கிற டூல் வந்த பிறகு நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்படி நார்மலாக இருக்கிற படங்களை கூட எடுத்து எடிட் பண்ணி போடுறாங்க. செய்யவில்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்களில் உங்களோட படங்களை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள். அல்லது stopncii.org, இது வந்து இன்டர்நேஷ்னல் வைஸ் ரெகக்னைஸ்டான ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு வெப்சைட். இங்கே போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் போட்டு உங்களோட ஒரிஜினல் படத்தையும் நீங்கள் கண்ட அந்த ஃபேக் ஏஐ எடிட் பண்ண படத்தையும் போட்டிங்கன்னா முழு உலகத்தில் இருக்கிற எந்த வெப்சைட்லையும் உங்களோட ஏஐ டூல் எடிட் பண்ண நியூட் ஃபோட்டோக்கள் பப்ளிக் ஆகாது. இதில் டிலீட் பண்ணிடுவாங்க. திருப்பி மதுரக்கா சொல்லி விடுங்க. stopncii.org, அல்லது உங்களுக்கு இதில் போயிட்டு ஃபைல் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்கள் எடுக்க எல்லாம் கடினமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எங்களுக்கு சர்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க, நாங்கள் மிகுதியை உங்களுக்கு செய்து தருவோம். நல்லது. இறுதியாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக மக்களுக்கு கூற விரும்பும் நல்ல வழிநடத்தலுக்குரிய விடயம் என்ன? ஏற்கனவே நாங்கள் கதைச்ச விஷயங்கள் தான். ஒரு டிரான்சாக்ஷனோ இதுகளோ செய்யும் பொழுது திருப்ப கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்கறதா இருந்தால் பேரண்டல் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸுகளை போட்டு வையுங்க. செக்யூரிட்டியை வந்து ரொம்ப டைட் பண்ணுங்க. எந்த பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், ஈவன் ஃபேஸ்புக் தானேன்னு விடாதீங்க, அதுலேயும் செக்யூரிட்டி டைட் பண்ணுங்க. காரணம் வந்து இப்பொழுது ஏஐ டூல்ஸ் எடிட் போடுறபடியால் கன விஷயங்கள் மாற்றப்படுது. மற்றது எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பப்ளிக் பண்ண வேண்டாம். ஒரு சில இதுகளும் உங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும். ஏனென்றால் அந்த நீங்கள் அச்சீவ் பண்ண விஷயங்கள் சொல்லுங்க, உங்களோட பிள்ளை வந்து ஒரு அவார்டு ஒன்று எடுத்துகிட்டு நீங்கள் அதை போட்டிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எடுத்து கூட கலெக்ட் பண்ணி கூட உங்களோட பிள்ளையை வச்சு உங்களை ஒரு ஸ்கேமுக்கெல்லாம் மாட்டுப்பட பார்ப்பாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் 1:30 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ள இருக்கிற இந்த பாடசாலை ஸ்கேமுகளோ அல்லது வந்து ரிவெஞ்ச் சொன்னதானே பழிவாங்குற நோக்கத்துக்காக செய்யப்படுறது எதுவாக இருந்தாலுமே அதுக்காக சட்ட ரீதியான ஒரு நடைமுறையை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு சில நேரங்களில் நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் ஒரு நிமிஷம் பொறுமையாக யோசிச்சு இது நான் செய்கிறது சரியா, இந்த வாட்ஸ்அப் ஹேக்குமே கூட நீங்கள் அதை ஃபுல்லாக வாசிச்சிருந்தீங்கன்னா அதிலே வந்திருக்கும் டூ நாட் ஷேர் அண்டு. பட் அந்த நம்பரை கேட்குறாங்கன்னு டக்குன்னு நம்பரை மட்டும் பார்த்து சொல்லிடுவோம். சிலதுகள் வந்து நாங்கள் எங்களோட கையில் தான் இருக்குது. எல்லாமே எங்களோட கையில் தான் இருக்குது. நாங்கள் தான் சரியானதை அன்னம் போல தண்ணீரையும் பாலையும் பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. இன்றைய நிகழ்வு நிச்சயம் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக, மக்களுக்கு விழிப்புணர்வுகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக நீங்கள் இங்கே பல விடயங்கள் பயன்படுத்துகிறீர்கள். அந்த வகையில் சேட் நிறுவனம் இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் விசாரணை பிரிவு அதிகாரியாக திருமதி டிலானி நடராஜா அவர்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ள பல விடயங்களை, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துகின்ற எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய பல விடயங்களை பகிர்ந்திருந்தார். அந்த வகையில் அவருக்கு நன்றி. எனவே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயம் பல விழிப்புணர்வுகளை வழங்கக்கூடியது மற்றும் என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை தெளிவூட்டுகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்ற நம்பிக்கையுடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.